வணக்கம் அன்பினேஜங்களே, கிளாப்ஷாட் டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. வியூவர்ஸ், உங்களை நிறைய பேருக்கு வந்து ரெகுலரா ரொட்டீன் ஒர்க் போய் இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு மளிகை கடை வைக்கணும், இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கனவுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் வியூவர்ஸ். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில சுப்ரீம் ஸ்டோர்ஸ்ல இருக்கும். சுப்ரீம் பிசினஸ் மிகப்பெரிய பிசினஸ் செக்டார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் செட்டர்ஸ். உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் ஒரு கனவு இருக்கும். ஆனா 25 லட்சம் 30 லட்சம் இருந்தா மட்டும்தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க முடியும்னு ஒரு ஜட்மெண்ட்ல இருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா அப்படி கிடையாதுங்க. வெறும் ஒரு 5 lakhsக்குள்ளேயே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டை உங்களால தொடங்க முடியும். அதை வந்து எப்படி தொடங்கலாம், ஃபுல் சப்போர்ட் A to Z அந்த செட்டப்பே ஃபுல்லா எங்களால பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேல சூப்பர் மார்க்கெட்ஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி இவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த வீடியோல இதை பத்தின நிறைய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வியூவர்ஸ், இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் சுப்ரீம் ஸ்டோர், சுப்ரீம் பிசினஸ் செட் பண்ண ஒரு சூப்பர் மார்க்கெட். சென்னையில VBR சூப்பர் மார்க்கெட்ல நாம இப்ப இருக்கிறோம் வியூவர்ஸ். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி குவாலிட்டியா ராக்ஸ்ல இருந்து A to Z ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு. சோ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்கன்னா பேசிக்கா என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ராக்ஸ், ப்ராப்பரா குவாலிட்டியான ராக்ஸ் வேணுங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டம், சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், பில்லிங் மிஷின்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டாக் இருந்தாதான் உங்களுக்கு சேலே ஆகும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்களே ப்ராப்பரா உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் செக்டார் தான் சுப்ரீம் ஸ்டோர்ஸ்ங்க. சோ இதுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லொகேஷன்ல நான் வைக்க போறேன் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அவங்களே நேர்ல வந்து ஃபுல்லா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த இடம் இருக்குன்னு சொல்லி அளந்து எவ்வளவு ராக்ஸ் குவான்டிட்டிஸ் தேவைப்படும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லே அவுட்டா கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராக்ஸ்ல வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000+ ப்ராடக்ட்ஸ்ங்க. எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் மிகப்பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸ் உடைய ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ப்ராடக்ட்ஸும் இவங்களே உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க. இந்த சப்ளைங்லயும் ஒரு பெஸ்டான விஷயம் இருக்கு. அது என்னன்னா டிஸ்கவுண்ட். இப்ப நீங்க நிறைய இடத்துல போயிட்டு நீங்க ஹோல்சேலர்ஸ், நீங்க டீலர்ஸ் கிட்ட வாங்கினாலும் கூட இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 5%ல இருந்து 40% வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் வந்து டிஃபர் ஆகுங்க. பட் அப் டு 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு MRP வேணும்னாலும் நீங்க வந்து வச்சு வந்து நீங்க சேல் பண்ணிக்கலாம். அதுல என்ன MRP போட்டிருக்காங்களோ அந்த MRPக்கு நீங்க சேல் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நாங்க ஏன் இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். உண்மை அதுதான். நம்ம வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சா கூட மினிமம் உங்களுக்கு 6 months ஆகும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க ஒவ்வொருத்தர் கிட்ட போகணும். இப்ப இந்த ரேக் ரெடி பண்ணணும்னா கூட இந்த ரேக்குக்கு நீங்க தனியா இது ரெடி பண்ணக்கூடியவங்க புதுசா யாராவது இருக்காங்களா நீங்க சர்ச் பண்ணணும். சோ நீங்க ரேக் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு சொன்ன டேட் குள்ள வருமான்றது ஒரு क्वेश्चन மார்க். நீங்க வந்து ஒரு 7 days குள்ள பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த டேட் குள்ள வராம அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 month 1.5 months கூட ஆகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு ஒரு டீலரை பிடிக்கணும். அது வந்து அதை விட ஒரு பெரிய கஷ்டம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேகினா இதுக்கு ஒரு டீலர்ஸ் நீங்க வந்து பிடிக்கணும். அப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்ல இருந்து பிரஷஸ்ல இருந்து இப்படி A to Z எல்லா ப்ராடக்ட்ஸ், பருப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ இதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு டீலர்ஸ் பிடிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி டீலர் பிடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வரலாம், ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் வராமலும் போகலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து உங்களால ஃபில் பண்ணி வைக்க முடியாமலும் போகலாம். சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பர் செட்டப்போட ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெப்யூட்டட் பர்சன்ஸோட கைடன்ஸோட நீங்க இந்த தொழிலை தொடங்கும் போது உங்களுக்கு அது வந்து 200% லாஸ் இல்லாத ஒரு பிசினஸா இருக்கும். சோ இந்த மெயின் மோட்டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் பிசினஸ் உடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் அவங்க ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கைடன்ஸ் பண்ணி செட்டப் பண்ணி உங்களுக்கு உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அதோட அவங்க வேலை முடிஞ்சிட போறது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 3 monthsக்கு உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பிசினஸ் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் கிளியர் ஆகுதா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ராக்ஸ் உடைய குவாலிட்டில இருந்து A to Z எப்படி இருக்குன்றது எல்லாமே உங்க கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்படின்ற போது உங்களுக்கு ஸ்டாக் காலியாக நீங்க அவங்க கிட்டயே திரும்பவும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து எல்லா டைமும் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ அதனால இவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு பேக்கேஜா நீங்க எடுத்துக்கிற போது உங்களுக்கு பிசினஸ்ல வந்து லாஸே இருக்காதுங்க. சோ இந்த வந்து மோட்டிவ்ல நிறைய பேருக்கு சர்வீஸ் மோட்டிவ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு விஷயம் நாங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்போ ஒருவேளை இவங்க அதாவது சுப்ரீம் பிசினஸ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் செக்டார் வந்து கன்சல்டன்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலி இவங்க கன்சல்டன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு இந்த மளிகை சாமான் இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணக்கூடியதுல கிட்டத்தட்ட 30
30 வருடங்களுக்கும் மேல அனுபவம் இருக்கு. சோ ஒரு பொருள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து எந்த ஊருக்கான பொருள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வில்லேஜ் சிட்டி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த பொருட்கள் எல்லாம் வில்லேஜுக்கு அனுப்பி வச்சா எந்தெந்த பொருட்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல சேல் ஆகும், எந்தெந்த பொருட்கள்லாம் சிட்டி பேஸ்ட் ஓரியன்டட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சேல் ஆகும்ன்ற ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா. இந்த புரிதல் இவங்களுக்கு 30 வருட அனுபவமோட இருக்கிறதுனால அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க புதுசா இந்த தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல எந்த பொருள் எந்தெந்த ஏரியாஸ்க்கெல்லாம் சேல் பண்ண முடியும், என்ன எம்ஆர்பி வைக்க முடியும், எவ்வளவு மினிமம் வச்சு கொடுக்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது தொழிலுக்கு புதுசுன்றனால. பட் இவங்க ரொம்ப இயர்ஸ் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இவங்களால உங்களை கரெக்டா கைட் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 120க்கும் மேலங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் இவங்க ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணணும்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், மினிமம் 1000 இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு ராயலான ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ண முடியுமா, இல்ல அவ்வளவு வச்சா மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியுமா, நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி எல்லாம் இல்லங்க, 10க்கு 30 சைஸ் இருந்தா கூட போதும். அதாவது உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லொகேஷன் ஒரு அளவுல நீங்க வந்து ரூம் பார்த்தாலும் அதுவே போதுமானதுதான். அதுலயே உங்களால ஸ்டாக்ஸை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இவங்க வந்து உங்களை ஃபில் பண்ண வைக்க போறது கிடையாது. நீங்க வந்து ஒரு அமௌண்ட் நீங்க வந்து சப்போஸ் நீங்க பே பண்றீங்க, இல்ல உங்ககிட்ட நீங்க வந்து அக்ரிமெண்ட்ஸ் புக் பண்றீங்க, எனக்கு நீங்க செட்டப் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி இவங்க அப்ரோச் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்து அவங்க டியூரேஷன் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 கடைகள் 5 கடைகளுக்கு இவங்க பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா நம்ம வந்து அவங்களை அப்ரோச் பண்றோம், நம்மளுக்கு இமிடியேட்டா அவங்க பண்ணி கொடுத்துடணும்னு நினைப்போம். பட் உங்களை மாதிரி நிறைய பேர் அவங்களை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 to 5 ஷாப்ஸ் பில்லிங் பண்றாங்கன்னா எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு பாருங்க. சோ அந்த 15 டேஸ் அப்படின்றது எதுக்காகனா நீங்க ஒரு ரேக் கேப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில எனக்கு ரேக்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது அவங்க கிட்ட நீங்க சொல்லுவீங்க. அப்ப அந்த ரேக்ஸ் உங்களுக்கு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். எப்படி, அதாவது இருக்கக்கூடிய ரெடியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தள்ள போறது கிடையாது. நீங்க எப்படி கேக்குறீங்களோ, என்ன சைஸ்ல கேக்குறீங்களோ, என்ன குவாலிட்டியில கேக்குறீங்களோ அந்த ரேக்ஸ் அவங்க உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். நீங்க கொடுத்திருக்கக்கூடிய கொட்டேஷனுக்கு உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேற வேற பிராண்ட்ஸ் இருக்குங்க. எல்லா மெட்டீரியல்ஸையும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்களுக்கு அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மத்த எலக்ட்ரானிக்ஸ் மத்த ப்ராடக்ட்ஸையும் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறனால சோ அதுக்கு வந்து ஒரு மினிமம் 7 டேஸ்ல இருந்து ஒரு 2 வீக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ள இந்த ப்ராசஸ் ஃபுல்லா நடக்கும். சோ இத வந்து உங்களுக்கு ப்ராப்பரா அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே அவங்களுடைய ஆட்களோட வந்து ஒரு 2 or 3 பர்சன்ஸ், சப்போஸ் அதிகமான ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தா ஒரு 5 to 7 பர்சன்ஸோட, அதாவது ஸ்டாஃப்ஸோட வந்து ப்ராப்பரா அவங்களே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து பார்க்கலாம் இப்ப இங்க கூட எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா. சோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சதுக்கு அப்புறம் போக போக கத்துக்க கூடியது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமான்னு கேட்டா நம்மளால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியாது. சோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ஸ்டாஃப்ஸே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டா அடுக்கி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அடுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளியில போறீங்க, இல்ல ஒரு ஆட்களையே நீங்க வெளியில ஹையர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 150 rupees ஆவது சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வேற யார்ட்டையா வந்து வாங்கிட்டீங்க, பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க அடுக்கணும், ஒரு 2-3 பேர் ஆள வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்க ஒரு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இவங்க கிட்ட இருந்து, அதாவது சுப்ரீம் ஸ்டோர்ஸ்ல இருந்து நீங்க எல்லாமே பேக்கேஜா எடுத்து இவங்களே உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும்போது ஆட்கள் வந்து இந்த மாதிரி அடுக்கி கொடுக்குறாங்கன்னா நீங்க அதுக்கு ₹1 கூட அவங்களுக்கு சார்ஜஸ் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த சர்வீஸ் சார்ஜும் அவங்க உள்ள இன்க்ளூட் பண்ணவே போறது இல்ல. ஏன்னா அவங்க இதை பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் உங்களுக்கு அவங்க வந்து ரேக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே செட் பண்றாங்க, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து இறக்குறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhsக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து உங்களுடைய இடத்துல உங்களுடைய சூப்பர் மார்க்கெட் செட் பண்ண சூப்பர் மார்க்கெட்ல வந்து இறக்குனாங்கன்னா அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் முதல் தடவை வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை வந்து ஏனோ தானோன்னு அனுப்பி விட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மானிட்டரிங்ல அவங்கள வந்து ரொம்ப சேஃபா கொண்டுட்டு வந்து இறக்கி விடணும். ட்ரக்ல தான் கொண்டுட்டு வந்து அவங்க இறக்கி விடுற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்க ரீஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஸ்டாக்ஸ் காலியான ஸ்டாக்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ப்ராடக்ட்ஸோட அளவு வந்து கம்மியாயிடும், அதாவது அதோடைய எண்ணிக்கை குவான்டிட்டி வந்து குறைஞ்சிரும். சோ வந்து அவங்க வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ்லயே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதுக்கு நீங்க எந்த மாதிரியான பேமெண்ட்ஸும் நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது இருக்காது. இதெல்லாமே அவங்களோட பேசிக்கான ரூல்ஸ்ங்க. சுப்ரீம் ஸ்டோர்ஸ் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த சூப்பர் மார்க்கெட்க்கு எல்லாம் போயிட்டு மெயினா என்னென்ன பிராண்ட்ஸ் கேட்பீங்க அந்த எல்லா பிராண்ட்ஸையுமே இவங்களால உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். ஏன்னா 4000+ பிராண்ட்ஸும் 4000+ ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெனோன் பிராண்ட்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதயம், சோ உதயம்லயே இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், சோ இங்க பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஷிர்வாத் பிராண்ட், அதுக்கப்புறம் இங்க பாருங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்ங்க. ஒரு நேம் கூட உங்களுக்கு தெரியாத ஒரு பேரோ உங்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத
இல்லாத ஒரு பேரோ இருக்காது. சோ இந்த மாதிரி ஏரியல் இது எல்லாமே பிராண்டட். சோ இது வந்து டாய்லெட் பிளாக்ஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு பிராண்டட் ப்ராடக்ட் தான். சோ இங்க பாருங்க ஃபுல்லா நாப்கின்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தாங்க. எதுவுமே லோக்கல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க சேல் பண்றது எல்லாமே 100% பிராண்டட். இதுல எல்லாமே பாருங்க பிரஷஸ் கூட பாருங்க, நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன், எல்லாமே பிராண்டட் தாங்க. சோ நீங்க அந்த 5 lakhsக்குள்ள நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க மெட்டீரியல்ஸ்க்கு நீங்க சேல் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடா தான் கிடைக்கும். பாருங்க ஓரியோ பிஸ்கட்ஸா இருக்கட்டும், இங்க பாருங்க இது ஃபுல்லாவே பிஸ்கட் ரேக்ஸ் தான். இது எல்லாமே சர்ஃப் எக்ஸல், ஏரியல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு பிராண்டட் தாங்க. ரெனோன் நேம்ஸ் தான். மக்கள் வந்து எப்பவுமே ரெகுலரா வாங்கி பழக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தாங்க. எதுவுமே தெரியாத ப்ராடக்ட்ஸும் அந்த மாதிரி கிடையாது. கீழே ஃபுல்லா பாருங்க பவுடர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லி வெளியில சில ஆட்கள் கிட்ட நம்ம கொடுக்கும்போது ஒரு சில மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரேக்ஸ் எல்லாம் செட்டப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேக்ஸ் எல்லாம் எந்த மேனுஃபேக்சரர் கிட்ட கொடுத்து அவங்க வந்து ரெடி பண்றாங்க, எங்க இருந்து அவங்க பை பண்றாங்க, எவ்வளவு கொட்டேஷன் கொடுக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட் ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்கன்ற எந்த டீடைல்ஸுமே தெரியாது. ஓவரால் பேக்கேஜ் மட்டும் தான் உங்க கைக்கு வரும். சோ நீங்க அதை பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க சுப்ரீம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரேக் உடைய மேனுஃபேக்சரர்ஸ் யாரு, அவங்கள பத்தின டீடைல்ஸ், அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓபனா ஷேர் பண்ணிக்குவாங்க. சோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் யாரு என்ன அப்படின்ற விஷயங்களை. சோ அப்படின்ற போது என்ன மாதிரியான குவாலிட்டியில ரெடி ஆகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். சோ இந்த விஷயங்களை இவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்காங்க. அப்படிதான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 130 கடைகளுக்கும் இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கும் அவங்க வந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க, நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களே இவங்களை அப்ரோச் பண்ணாலும் இங்க நீங்க செட் பண்ணக்கூடிய இந்த ரேக்ஸா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க, என்ன பிராண்ட்ஸ்ல கொடுக்க போறாங்க, என்ன ரேட்ஸ்ல கொடுக்க போறாங்க, நான் சொன்ன மாதிரி பிரிண்டர், ஸ்கேனர்ஸ் இந்த மாதிரியான செட்டப்க்கு என்ன காஸ்ட் ஆகுது, இப்படி எல்லாத்தையுமே உங்களோட கொட்டேஷன்ல நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம் வியூவர்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் அப்படின்றது எல்லாருக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம செட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த லொகேஷன்ல அந்த சூப்பர் மார்க்கெட் செட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தீர திரும்பவும் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். சோ அப்படிதான் வந்து கஸ்டமருக்கு ஓகே இந்த கடைக்கு நம்ம போறோம்னா நம்ம கேட்கக்கூடிய ப்ராடக்ட் எப்பயுமே இருக்கும், ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும், நம்ம நம்பி போகலாம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு வருவாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் வியூவர்ஸ். இது ரெண்டையும் அவங்க நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்களா இல்லையான்றத மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க ஒரு லொகேஷனை எடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் கடை போடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணாலும் அந்த இடம் நீங்க சூப்பர் மார்க்கெட் போடுறதுக்கு தகுந்த இடமா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரவுட் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன டைப் ஆஃப், அதாவது வந்து அவங்களால எவ்வளவு வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், எப்படிப்பட்ட மக்கள் அந்த ஏரியால வசிக்கிறாங்க, உங்களுடைய கடைக்கு காம்படிட்டிவா அங்க வேற எதுவும் கடைகள் இருக்குதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. சோ அதுவும் உங்களுக்கு இந்த பிசினஸ் அந்த லொகேஷன்ல பண்ணலாமா பண்ண வேணாமான்றதுக்கு உங்களுக்கு கேரி அவுட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இவ்வளவு விஷயங்களையும் வந்து இந்த அனுபவம் எல்லாம் இல்லாம நீங்க வந்து டைரக்டா பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லைனாலும் அனுபவம் வாய்ந்தவர்களை நம்ம கூட துணைக்கால் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இவங்க வந்து 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க. சோ உங்களுக்கு 0 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க வியூவர்ஸ். இப்ப இவ்வளவு விஷயங்களும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, யூடியூப்ல கிளாப்ஷோ டிவில நம்ம கொடுத்திருக்க இந்த ஒரு வீடியோ மட்டும் சுப்ரீம் பிசினஸ்க்கான வீடியோ கிடையாது. நீங்க சுப்ரீம் ஸ்டோர்ஸ் சென்னை அப்படின்னு டைப் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்ல வருங்க. ஏன்னா நிறைய கடைகளை இவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கடையினுடைய ஓனர்ஸே நிறைய கடைகளுக்கு வந்து பேசியிருக்காங்க, உங்களை பத்தின ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க அதையும் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் இப்ப நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த இடமே ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டை அவங்க ரொம்ப சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா குவாலிட்டியா இவ்வளவு ப்ராடக்ட்ஸோட சூப்பரா செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்போ இன்னொரு சில பேருக்குலாம் என்ன தாட் இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கு, தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து பினான்சியலா நான் வந்து ஸ்டேபிள் இல்ல, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோ வரிஸ், அதுக்கும் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னாலும் கண்டிப்பா அதையும் வந்து உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க வியூவர்ஸ். சோ அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், என்ன மாதிரியான அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்க வந்து அவங்க கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சோ A to Z உங்களுக்கு எல்லா வகையிலயுமே வந்து உங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க வியூவர்ஸ். பிசினஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டுட்டு அதோட நகர்ந்து போறதுன்றது கிடையாது. அதுக்கப்புறம் 3 months நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுவாங்க. உங்களோட லொகாலிட்டியில உங்களுக்கு பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம், ரேட்ஸ் எப்படி வந்து சேல் பண்ணலாம், இல்ல MRP
எம்ஆர்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவு எம்ஆர்பி போட்டிருக்குன்னா நான் அதுக்கு கம்மியா வச்சா எனக்கு சேல் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நீங்க கேட்கலாம். சப்போஸ் வில்லேஜ் ஏரியாவா இருந்தா உங்க ஏரியாக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எனக்கு சேல் ஆகும், என்ன பிராண்டுக்குள்ள இருந்தா எவ்வளவு ரேட்குள்ள இருந்தா சேல் ஆகும்ன்ற டீடைல்ஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட வாங்கிக்கலாம் வியூவர்ஸ். சோ அதனால உங்களுக்கு லாஸ் அப்படின்றது இவங்க மூலமா நீங்க சூப்பர் மார்க்கெட் தொடங்கினாலும் ஒரு சின்னதா ஒரு மளிகை கடை தொடங்கினாலும் இவங்க மூலமா நீங்க தொடங்கும் போது உங்களுக்கு 200% லாஸ் இருக்காது. இவங்களோட மானிட்டரிங்ல உங்களால இந்த பிசினஸ் கேரி அவுட் பண்ணும்போது கிராஜுவலா உங்களோட பிசினஸ்ல டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் வியூவர்ஸ். சோ இதை நாங்க ரொம்பவே ஆணித்தரமா சொல்றோம். ஆணித்தரமா சொல்றதை தாண்டி பெருமையா சொல்றோம் அப்படின்னு நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சோ உங்கள யார் யாருக்கெல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்ன்ற கனவு இருக்கோ, என்னால அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியாதுப்பா, என்னால ஒரு 4 lakhs to 5 lakhs தான் பண்ண முடியும், ஆனா இந்த 5 லட்சத்துக்குள்ள எனக்கு எல்லாமே அடங்கிடணும், எனக்கு ப்ராப்பரா ரேக் செட்டப்ல இருந்து எனக்கு உள்ள வச்சு வைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரேட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணும், இந்த டேட்டாஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறதுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அப்புறம் பிரிண்டர் ஸ்கேனர்ஸ் இப்படி எல்லாமே செட்டப்பா வேணும், பில்லிங் மிஷின் எல்லாமே வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எல்லாமே 5 lakhs வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணுங்க, தாமதிக்காதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் எதிர்காலம் சூப்பர் மார்க்கெட் ஃபீல்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா சுப்ரீம் ஸ்டோர்ஸ் மூலமா கிடைக்கும் வியூவர்ஸ். நிறைய பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 தொழில் முனைவோர்கள் இவங்க மூலமா சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டோடைய ஓனர்ஸ் ப்ரொப்ரைட்டர்ஸா உருவெடுத்திருக்காங்க. நீங்களும் அந்த ஸ்டேஜை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வெளியில வேலை பாக்குறதோ இல்ல ஒருத்தர் கிட்ட கை கட்டி வேலை பாக்குறதோ மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் அதிகமான ஆசை இருக்கும் தொழில் தொடங்கணும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே உங்களுக்குள்ள சாதிக்கணும்ன்ற வெறி இருந்ததுன்னா நிச்சயமா இவங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா. டாடா.